الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم يأتي على الناس زمان لا يبالي المرء ما أخذ منه أمن الحلال أم من الحرام أو كما قال النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துதித்த எம் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் சொல் செயல்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் பிற இல்லத்திலே ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அப்படியான விடயங்களை வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து வாழுமாறும், எந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுக்கி வாழுமாறு அல்லாஹ் எங்களை பணித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை வாழ்க்கையில் முற்றாக தவிர்த்து ஒதுக்கி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய மகத்தான நாட்களாம் ரமலானுடைய காலத்தை கடந்ததற்கு பின்னால், ரமலானை கடந்து சுமார் 2 வாரங்களை நாம் கடந்த நிலையில், ரமலானுடைய காலம் என்று சொல்வது 2 வகையான சீசன் என்று சொல்லலாம். ஒன்றிருக்கிறது இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சீசன். அதே நேரத்தில் வியாபாரிகள் தங்களுடைய வருமானங்களை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வகையில் இன்னும் ஒரு காலமாகவும் அது இருக்கிறது. இன்னுமொன்று மாற்று மத சகோதரர்களுடைய புத்தாண்டு தினமும் 2 வகையான பருவ காலத்தையும் நாம் கடந்ததற்கு பின்னால் இப்போது நமது வாழ்க்கை சாதாரணமாக ஒரு சுமூகமான நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்வது ஒரு அழகான மார்க்கம். இஸ்லாம் மனிதனுக்கு நேர்த்தியான விடயங்களை மாத்திரமே படித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே மனிதன் வாழுகின்ற காலமெல்லாம் அவன் சிறப்பானவனாக வாழ்வதற்கும், உலகத்தில் அவன் சிறந்தவனாக வாழ்ந்து மரணித்ததற்கு பின்னால் அந்த அழகிய சுவர்க்கத்தை அடைவதற்குமான மிக நீண்ட நெடிய தெளிவான வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. இன்றைய குத்துபாவின் ஊடாக நாம் பொதுவாக நமக்கு வரக்கூடிய சீசனாக இருக்கலாம், அதற்கு பின்னால் வரக்கூடிய வியாபாரத்தினுடைய நிலைகளாக இருக்கலாம். ஆனால் இப்படியான கட்டங்களில் நாம் ஹலாலானவற்றை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நமது பொருளாதாரத்தினுடைய வருமானத்தையும் அது பெறப்படுகின்ற மூலங்களையும் அந்த பொருளாதாரம் எந்த வகையில் எனக்கு கிடைக்கிறது என்று அடிக்கடி மனிதன் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் கடப்பாடும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அதிகரித்து வரக்கூடிய செலவீனங்களும் மாறி வரக்கூடிய உலக ஒழுங்குகளும் உலகத்திலே நவநாகரிகம் என்ற பெயரில் மனிதனால் சுமந்து கொள்ள முடியாத செலவீனங்களும் இப்படியாக உலகத்தினுடைய செயற்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மனிதனுடைய வருமானம் என்று சொல்லுகின்ற போது அது குறைந்த அளவில் காணப்படுகின்ற நேரத்தில், செலவீனத்துக்கான வழிகளோ மிக அதிகமாக திறக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் மனிதன் தனக்கு வரக்கூடிய வருமானத்தை எப்படியாவது நான் ஈட்டிக் கொள்ள வேண்டும்
எனது தேவையை நான் எப்படியாவது நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று மனிதன் முயற்சி செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நமது ஈமானுக்கான ஒரு சோதனையும் நமது மறுமை வாழ்வுக்கு ஓட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலைமையும் தான் வருமானத்தை பற்றி சிந்திக்காத ஒரு நிலை சமூகத்திலே தோன்றி இருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் செலவு செய்கின்றோம், வருமானம் எப்படி வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பணம் வந்தால் சேர்ந்தால் போதும் என்ற நிலைப்பாட்டோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படியான ஒரு செயற்பாடு மனித வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு அம்சத்தை பாதிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் மறுமையில் சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் அவனுடைய உலக வாழ்க்கையினுடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். அந்த ஹலாலான சம்பாத்தியத்தினூடாக வளர்க்கப்படுகின்ற அந்த உடல் தான், வளர்க்கப்படுகின்ற அந்த சிந்தனை தான், வளர்க்கப்படுகின்ற அந்த குழந்தைகள் தான் மறுமையில் சுவனத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது நபிகளாருடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். ஹலாலைத்தான் நாம் உண்டு வாழ்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு தரப்பில், எங்கிருந்தாவது ஒரு மூலையில், எப்படியாவது ஒரு தரப்பில் எனக்கு ஹராம் கலப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையில் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அல் இபாதத்து அஷ்ரஃபு அஜ்ஸா. உலகத்திலே மனிதன் இபாதத் செய்து வாழ்கிறான், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்கிறான், அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறான். அந்த இபாதத் என்று சொல்லுகின்ற போது அதற்கு 10 பாகங்கள் இருக்கின்றன. இபாதத்துக்கு 10 பாகங்கள் இருக்கிறது. திஸ்அத்துன் மின்ஹா ஃபீ தரபில் ஹலால். அதில் 9 வகை, அதில் இருக்கக்கூடிய 9 வகைகள் ஹலாலான சம்பாத்தியத்திலே தான் தங்கி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இந்த சமூகத்துக்கு சொல்லி தந்தார்கள். இபாதத்துக்கு கொடுக்கின்ற அதே முக்கியமான, இபாதத்துக்கு கொடுக்கின்ற அதே முக்கியத்துவம் நமது பொருளாதாரத்தை நாம் தேடுகின்ற போது அதனுடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக பெறப்படுகிறதா என்றும் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது. நேரத்துக்கு தொழுகிறோம், ஜகாத்தை நிறைவேற்றுகிறோம், ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டால் அதற்கு தகுதி பெற்றவனாக நான் இருந்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் செல்கிறோம். ஆனால் எமது சம்பாத்தியத்தை பற்றி நாங்கள் சற்று சிந்திப்பதற்கு நேரம் கொடுப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், பிற்காலத்தை பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள். யாதி அலன் நாஸி ஸமானுன். பிற்காலத்திலே ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அஹத மின்ஹு. ஒரு மனிதன் அவன் சம்பாதிக்க கூடியவற்றை அவன் ஒருபோதும் சிந்திக்க மாட்டான், அவன் பொருட்படுத்த மாட்டான். எனக்கு பணம் வருகிறதா, வந்துவிட்டால் போதும், அந்த பணம் எப்படி பெறப்பட்டது, அதனுடைய வழிமுறைகள் எப்படி கிடைத்தது, நான் செய்யக்கூடிய வியாபாரம் ஷரியத்தினுடைய அமைப்புக்கு உட்பட்டதாக இருக்கிறதா அல்லது அப்பாற்பட்டதாக இருக்கிறதா, ஹராம் கலந்திருக்கிறதா, வட்டியோடு தொடர்பானதாக இருக்கிறதா, ஏமாற்றப்பட்ட ஒரு வியாபாரமாக இருக்கிறதா, மற்றவரை ஏமாற்றி பெறப்பட்ட இலாபமாக இருக்கிறதா, இப்படியெல்லாம் மனிதன் சிந்திக்க மாட்டான். அமினல் ஹலாலி அமினல் ஹராம். எனக்கு பெறப்பட்ட இந்த வருமானம் இது ஹலாலான சொத்தாக அல்லது ஹலாலான வழிமுறையில் கிடைத்ததா அல்லது ஹராத்தில் இருந்து பெறப்பட்டதா என்று மனிதன் சிந்திக்காத ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை பற்றி சொல்லி வைத்தார்கள் என்றால் உண்மையில் நாம் ஒரு வியாபார சமூகமாக இருக்கிறோம். வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமது நகரத்தை நோக்கி அதிகமான மக்கள் வருகிறார்கள். நாங்கள் வியாபாரத்தினூடாக அதிகமான இலாபங்களை ஈட்டுகிறோம். அந்த இலாபங்கள் எல்லாம் உண்மையில் ஹலாலான அமைப்பில் பெறப்படுகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நான் 2 சீசன்களை கடந்திருக்கிறோம். இதிலே நாங்கள் கொடுத்த வருமானங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த வருமானத்தினூடாக நான் அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடைந்து கொண்டேனா, அல்லாஹ்வினுடைய கோபத்தை நான் சம்பாதித்திருக்கிறேனா என்று இந்த நேரத்தில் மனிதன் சிந்திக்க வேண்டிய கடப்பாடு அவனுக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஆடை வாங்குகிறீர்கள், அதாவது ஒரு உடுப்பை நீங்கள் வாங்குகிறீர்கள், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய 10 திர்ஹங்களை கொடுத்து ஒரு ஆடையை கொள்வனவு செய்கிறீர்கள். அதில் 9 திர்ஹங்கள் உங்களுடைய வருமானத்தினூடாக ஹலாலான சம்பாத்தியத்தினூடாக பெறப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அதில் 1 திர்ஹம் அல்லது 1 ரூபாய் அது ஹராத்தினுடைய அமைப்பில் வந்ததாக இருந்தால் அந்த ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் தொழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுடைய இபாதத்தை அங்கீகரிக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஹலாலினுடைய முக்கியத்துவத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள்.
அன்பானவர்களே, அதற்காக எமது வருமானங்கள் எல்லாம் ஹராத்தோடு கலந்திருக்கிறது என்று நாம் அதனை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லவில்லை. நாங்கள் ஹலாலாக சம்பாதிக்கிறோம். ஆனால் எங்கிருந்தாவது ஒரு புறத்தில் எப்படியாவது ஒரு இடத்தில் ஹராம் சம்பந்தப்படுவதற்கான எமது வார்த்தைகளினூடாக கூட அந்த ஹராம் சம்பந்தப்படுவதற்கான வழிகள் திறக்கப்படலாம். அதனை நாம் சிந்திப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஹலால் இல்லாமல் தனது வாழ்க்கையை அவர்கள் ஒருபோதும் வைத்தது கிடையாது. ஹலாலான சம்பாத்தியம் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டது கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. மனிதர்களே, நீங்கள் பூமியிலே உள்ளவற்றில் ஹலாலன் தய்யிபா, ஹலாலானவற்றை நீங்கள் புசித்து வாழுங்கள். அதே நேரத்தில் வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய பாதங்களை, ஷைத்தானுடைய அந்த அடிகளை, ஷைத்தானுடைய வலைகளை நீங்கள் பின்பற்றி விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஷைத்தானுடைய எட்டுக்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே வர்ணனை செய்து காட்டுவது, அதாவது ஹராமான சம்பாத்தியத்தினூடாக பெறக்கூடிய அந்த வருமானத்தை ஷைத்தானுடைய வழிகள் என்றால் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அன்பானவர்களே, எமது சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். எமது துஆக்கள் அங்கீகரிக்கப்படப்படுமா? எமது துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? எமது இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? ஒரு கணம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் விழுந்து விழுந்து அமல் செய்கிறோம், அல்லாஹ்விடத்திலே நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த நெருக்கத்தை அடைய முடியாமல் இருக்கிறது. எனக்கு கவலை வருகிறது. அல்லாஹ்விடத்தில் நான் கை ஏந்துகிறேன். அந்த கை ஏந்துகிற நேரம் நான் அழுவதற்கான சாத்தியம் இருந்தும் எனது கண்ணில் இருந்து ஏன் கண்ணீர் வடிவது கிடையாது? ஏன் நான் அழுவது கிடையாது? எனது பிள்ளைக்கு நான் ஹலாலான உணவை ஊட்டி வளர்க்கிறேன். ஆனால் அந்த பிள்ளை வழி தவறியவனாக மாறிவிடுகிறான். அந்த நேரத்தில் நாம் அந்த பிள்ளையை நாம் குறை சொல்வதை விட்டுவிட்டு எமது சம்பாத்தியத்தை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாம் கொடுக்கக்கூடியது சில நேரங்களிலே ஹராத்தினுடைய வருமானமாக இருந்தால் இவனுடைய உடம்பு பாலடைந்து இவனுடைய உடல் பாலாகி போகின்ற அதே நேரத்தில் அவன் கொடுக்கக்கூடிய அந்த உணவினூடாக வளரக்கூடிய குழந்தையும் அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை மதிக்காத, இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை விரும்பாத, இஸ்லாமிய விழுமியங்களோடு வாழ்வதற்கு எத்தனிக்காத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஹதீதுகளினூடாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் சம்பாதிக்கக்கூடிய ஹலாலான அந்த சம்பாத்தியத்தை வைத்துத்தான் நமது குழந்தைகளுக்கான அனைத்து செலவீனங்களும் செய்யப்பட வேண்டும். அப்படி நாம் செய்யாவிட்டால் அதனூடாக உருவாகக்கூடிய அந்த குழந்தைகளும் நாங்கள் நரகத்துக்கு தகுதியானவர்களாக உலகத்திலே மாற்றிவிட்டுத்தான் நாம் அவர்களை செல்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பானவர்களே, ஒரு சஹாபியுடைய சம்பவத்தை ஹதீதுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற போது அவர்களுடைய பெயர் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருவார்கள். மஸ்ஜிதுக்கு வந்ததற்கு பின்னால் அவசரமாக, அதாவது ஜமாத் தொழுகை முடிந்தவுடன் அவசரமாக தனது வீட்டை நோக்கி நடந்து விடுவார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அவர்களை அவதானிக்கிறார்கள். சில நாட்களாக அந்த சஹாபி அவர்கள் தொழுகிறார்கள், வேகமாக வீட்டை நோக்கி சென்று விடுகிறார்கள் அல்லவா, ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு அந்த சஹாபியை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தொழுவதற்கு பின்னால் வேகமாக வீட்டை நோக்கி செல்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்பதற்கான எந்த தேவையும் உங்களிடத்திலே இல்லையா? நீங்கள் ஏன் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது கிடையாது? ஏன் துஆ செய்வது கிடையாது? தொழுகைக்கு பின்னால் நீண்ட நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வை முனாஜாத் செய்வதற்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் உரிய நேரம் உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஏன் அவ்வாறு செல்ல வேண்டும் என்று அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, அப்போது அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனது வீட்டுக்கு பக்கத்திலே 3 ஈத்த மரங்கள் இருக்கின்றன. அந்த ஈத்த மரங்களுடைய கிளைகள், அந்த ஈத்த மரங்கள் வளைந்து எனது காணிக்குள்ளால் எனது வீட்டு பக்கமாக அது வளைந்திருக்கிறது. அதில் இருந்த விழக்கூடிய அந்த ஈத்த மரங்கள் எல்லாம் எனது காணியிலே, எனது வளவிலே விழுந்து கொண்டிருக்கிறது. நான் இங்கு சத்து சாமதித்து சென்று விட்டால் எனது குழந்தைகள் எழும்பி விடுவார்கள். அந்த குழந்தைகள் எழுந்து அந்த ஈத்தம்பலத்தை புரக்கி தனது வாயிலே வைத்து உன்று விட்டார்கள் என்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், எனது குழந்தைகளுக்கு ஹராம் கலந்து விடுவோம் அல்லவா?
அந்த பயம்தான் யா ரசூலல்லாஹ், நான் தொழுதவுடன் எனது வீட்டை நோக்கி நடக்கிறேன் என்று அந்த சஹாபி அவர்கள், அதாவது அடுத்தவருடைய காணியில் இருக்கக்கூடிய ஒரு பழம் கூட எனது குழந்தையினுடைய வயிற்றில் அறியாத ஒரு வண்ணம் சென்றுவிடக் கூடாது என்ற அந்த உணர்வோடுதான் அந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசரமாக மஸ்ஜிதில் இருந்து சென்றார்கள் என்றால், அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், எனது குழந்தை சாலிகான பிள்ளையாக வளர வேண்டும் என்று சொன்னால் நான் கொடுக்கக்கூடிய ஆகாரம், நான் கொடுக்கக்கூடிய உணவு அந்த பிள்ளைக்கு ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் சிரத்தை எடுத்திருக்கிறார்கள், மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தியினூடாக நாம் படிக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈட்ட மரத்தை வாங்கி அந்த சஹாபியுடைய பேருக்கே கொடுத்து விட்டார்கள் என்ற வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது கஸ்புல் ஹலால் என்று சொல்லக்கூடிய ஹலாலான சம்பாத்தியத்தினுடைய அவசியத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா, ஒரு மனிதன் செய்யக்கூடிய கடமையான அமல்களுக்கு பின்னால் அவன் செய்யக்கூடிய மிக கடமையான ஒரு அமல் தான் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கிறது. நாம் தொழுவது மாத்திரமல்ல, நோன்பு பிடிப்பது மாத்திரமல்ல, இவைகளெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஹலாலான ஃபரீலா, அதாவது பர்லான அமல்களாக இருக்கிற அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய தொழில்களும் நமக்கு வரக்கூடிய வருமானங்களும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பில் அது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி நிற்கிறது. அல்லாஹு தஆலா உலகத்துக்கு நபிமார்களை அனுப்பி வைத்தான். இந்த நபிமார்கள் உலகத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எதனை கட்டளையிட்டானோ அந்த கட்டளையை தான் இந்த மனித கோடிகளுக்கும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவனாக இருக்கிறான். லா யக்பலு இல்லா தய்யிபன், அவன் உலகத்தில் பரிசுத்தமானதை மாற்றம்தான் அல்லாஹு தஆலா அவன் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவனாக இருப்பது போல அவனுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தான தர்மங்களும் அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அது ஹராமான முறையில் பெறப்பட்ட ஒன்றாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதனை விரும்புவது கிடையாது, அல்லாஹு தஆலா கபூல் செய்வது கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு சொல்கிறான், யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, ரசூல்மார்களே நீங்கள் குலு மினத் தய்யிபாத், நீங்கள் ஹலாலானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள், அதே நேரத்தில் வஅமலு ஸாலிஹா, சாலிஹான அமலை செய்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா உலகத்துக்கு வந்த அனைத்து நபிமார்களுக்கும் இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் நாம் உண்ணக்கூடிய உணவுக்கும் நமது சாலிஹான அமலுக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன. அந்த தொடர்புகள் ஊடாக எப்போது ஹலாலான அந்த சம்பாத்தியம் நமது உடம்பில் சேரக்கூடியதாக இருக்கிறதோ நமது இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. தங்குதடையின்றி அல்லாஹ்வினுடைய புறத்தில் அது உயர்த்தி வைக்கப்படுகிறது. ஆனால் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற போது சில நேரங்களிலே நாம் உணர்கிறோம், நமது துஆக்கள் புறக்கணிக்கப்படுகிறதா, அல்லது அல்லாஹு தஆலா எனது துஆவை ஏற்றுக்கொள்வது கிடையாதா, அல்லது அல்லாஹு தஆலா எனது துஆவை ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லது தராமல் இருக்கிறாளா என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த கணம் அல்லாஹ்வினுடைய உதவியை இந்த உலகத்திலே காணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் வருடக்கணக்காக மாதக்கணக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறோம், ஆனால் ஏன் நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் எங்கே செல்கிறது? நாங்கள் கேட்கக்கூடிய அந்த அங்கலாய்ப்புகள், நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், நாங்கள் அழக்கூடிய அழுகைகள், அதற்கான பருமானங்கள் எங்கே செல்கிறது? நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஏதோ ஒன்று குறை இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்திலே தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறு சில போது அது நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தினூடாக ஏதோ ஒரு வகையில் ஹராம் கலக்கக்கூடியதாக இருந்திருக்கலாம். அதனால் எங்களுடைய துஆக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார்கள், யுதீலு ஸஃபர், அவன் நீண்ட பிரயாணம் செய்திருக்கிறான், அவனுடைய தலை பரட்டையாக இருக்கிறது, அவனுடைய தலைவிரி கோலமான மனிதனாக இருக்கிறான், ஆடை அலங்கோலமாக இருக்கிறது, புழுதி படிந்தவனாக இருக்கிறான். அவனை பார்த்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அவனை பாவம் என்று நினைப்பார்கள். அப்படிக்கு தலைவிரி கோலமான ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான், யா ரப் யா ரப், யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். ஆனால் அவனுடைய உண்ணும் உணவு ஹராமாக இருக்கிறது, அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராமான வருமானத்தினூடாக பெற்ற ஒன்றாக இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் இவன் ஏந்திய
இவன் கேட்ட துஆக்கள் எப்படி அங்கீகரிக்க போகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, நாமும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறோம் அல்லவா, அதற்கான அந்த பெருமானத்தையும் அதற்கான அந்த கபூலியத்தையும் நாங்கள் ஏன் கண்ணூடாக காணாமல் இருக்கிறோம் என்ற ஒரு கேள்விக்கான விடையை நமது பொருளாதாரத்தினூடாக நாம் தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பொதுவாக நாம் சமூகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு சில நேரங்களிலே ஹராமான சம்பாத்தியத்தின் பக்கம் அவன் அல்லுண்டு செல்வதற்கான அதற்கான காரணிகள் என்ன என்று நாம் தேடி பார்க்கின்ற போது அதற்கு 4 வகையான காரணிகள் இருக்கின்றன. ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை விட்டு ஹராத்தை நோக்கி அவன் செல்கிறான் என்று சொன்னால், அறிஞர் பெருமக்கள் நமக்கு 4 வகையான காரணங்களை சொல்லித் தருகிறார்கள். அந்த காரணங்கள் சமூகத்திலே இருக்கின்ற போது, தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போது அவன் ஹராத்தை நோக்கி மிக இலேசான அமைப்பில் சென்று விடுவான் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு 4 வகையான காரணங்களை சொல்லித் தருகிறார்கள். அதில் முதலாவது காரணம் தான் அல்லாஹ் மீதுள்ள அச்சமும் வெட்கமும் இல்லாமல் உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மீதுள்ள அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும், அல்லாஹ் மீதுள்ள அந்த வெட்க குணமும் அவனிடத்திலே இருக்க வேண்டும். வெட்கம் இல்லாத மனிதன் அவன் நினைத்ததை செய்யக்கூடியவனாக இருப்பான். சமூகத்திலே மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக மனிதன் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் பார்க்கிறான் என்று மனிதன் வெட்கப்படுவது கிடையாது. அந்த வெட்க குணம் இல்லாததின் காரணமாக தனது சம்பாத்தியம் அது ஹலாலா அல்லது ஹராமா என்று சிந்திக்காத அமைப்பில் அதனை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு கட்டத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து எனக்கு சில உபதேசங்கள் செய்யுங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஹ்யூ மினல்லாஹ் ஹக்கல் ஹயா, நீங்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தில் உண்மையான முறையிலே வெட்கப்படக்கூடியவர்களாக இருங்கள், அல்லாஹ்வுடைய விடயத்திலே நீங்கள் வெட்கப்படுங்கள் என்று சொன்னபோது அப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னா நஸ்தஹி வல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் உலகத்திலே வெட்க உணர்வோடு தான் வாழ்கிறோம், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும், நாங்கள் உலகத்திலே வெட்கத்தோடு தான் வாழ்கிறோம் என்று அந்த சஹாபி அவர்கள் சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸதாக்க, அப்படி அல்ல, நான் சொல்லக்கூடிய வெட்கமும் நீங்கள் சொல்லுகின்ற வெட்கமும் வித்தியாசம் இருக்கிறது. லைஸதாக்க, அதுவல்ல, நான் சொல்லக்கூடிய வெட்கம் அல்லாஹ்வினுடைய விடயத்தில் உண்மையான முறையிலே வெட்கப்படக்கூடிய மனிதராக நீங்கள் இருங்கள். அப்படி வெட்கப்படுவது என்றால் அதற்கான அடையாளங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய விடயத்திலே அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை போஷிக்கிறான், அல்லாஹ் என்னை வாழ வைக்கிறான் என்ற உணர்வோடு வாழக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடையத்திலே வெட்கப்படுவதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தனது தலையை பாதுகாத்துக் கொள்வான். தலையில் இருக்கக்கூடிய கண், காது, அதே நேரத்தில் நாவு போன்ற உறுப்புகளை ஹராமான விடயத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான். இது முதலாவது வெட்கப்படுகின்ற அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது சொன்னார்கள், வல் பத்தன வமா ஹவா, ஒரு மனிதன் தன்னுடைய அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய வயிறும் அது சுமக்கக்கூடிய அந்த உணவையும் அது அந்த விடயத்தில் அல்லாஹ்வை வெட்கப்படக்கூடியவனாக இருப்பான். அது ஹலாலான உணவை மாத்திரம், ஹலாலான உணவை தவிர வேறு எந்த உணவும் தனது வயிற்றிலே சென்றுவிடக் கூடாது என்பதில் அவன் கரிசனை காட்டக்கூடியவனாக இருப்பான். அதே நேரத்தில் வல் தன்குரில் மௌத வல் மிலா, அவன் உலகத்திலே வாழ்கின்ற போது மரணத்தை பற்றிய சிந்தனையோடு உலகத்திலே வாழக்கூடியவனாக இருப்பான். உலகத்தினுடைய அலங்காரங்கள் அவனை நாடு வருகின்ற போது அல்லாஹுக்காக வேண்டி அதனை மறுக்கக்கூடியவனாகவும் உலக அலங்காரத்தின் பக்கம் உலக மோகத்தின் பக்கம் அல்லொன்று செல்லாமல் அவன் அந்த இடத்தின் பக்கம் அவன் சென்று விடாமல் அல்லாஹுக்காக வேண்டி உலகத்திலே நான் வாழ்கிறேன் என்ற அந்த உணர்வோடு உலகத்திலே பயணிக்கக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மனிதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் ஃபஅல ذلك فقد استحيا من الله حق الحياء, இப்படிப்பட்ட மனிதன் தான் அல்லாஹ்வுடைய விடயத்திலே உண்மையான வெட்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி வைத்தார்கள். அன்பானவர்களே, முதலாவது இருக்கக்கூடிய அந்த காரணம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் மீதுள்ள அச்சமும் அல்லாஹ் மீதுள்ள அந்த வெட்கமும் எங்களிடத்திலே இருக்கிறதா? மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்று நாம் செய்யாமல் விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் என்னை பார்க்கிறார் என்ற அந்த உணர்வு எங்கே சென்று விட்டது? அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விடயத்தில் உண்மையான முறையிலே வெட்கப்படக்கூடியவர்களாக, வியாபாரத்துறையாக இருக்கலாம், எனது உத்தியோகமாக இருக்கலாம், நான் ஆசிரியராக இருக்கலாம், நான் ஒரு மாணவனாக இருக்கலாம், நான் ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கலாம், நான் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், நான் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவன் ஈட்டக்கூடிய வருமானம் அது அல்லாஹ்வினுடைய விடயத்திலே ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹராமான சம்பாத்தியம் உருவாகிறது என்று சொன்னால்
அல்லாஹ் மீதுள்ள அந்த உணர்வும் அந்த வெட்கத்தன்மையும் நமது உள்ளத்திலே இழக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விலகிக் கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது காரணம் மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து அகன்று ஹராமான சம்பாத்தியத்தின் பக்கம் செல்வதற்கான இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், விரைவாக சம்பாதித்து விட வேண்டும், விரைவாக நான் செல்வந்தனாக மாறிவிட வேண்டும் என்ற ஆசையோடு மனிதன் நான் அல்லாஹு தாலா எனக்கு விதித்தது இதுதான் என்ற அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையை விட்டோம் நான் அவசரமாக நான் முன்னேறிவிட வேண்டும், வாழ்க்கையில் எவ்வளவு காலத்துக்குத்தான் நான் இப்படி இருப்பது என்று நினைத்துக் கொண்டு எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது நான் முன்னேறிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், விரைவாக சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஹராம் ஹலாலை பற்றி சிந்திக்காமல் உலகத்திலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்லாத்துக்கு மாற்றமான போதைப் பொருள் வர்த்தகமாக இருந்தாலும், அதனை வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக விளங்குவது என்று சொன்னால், விரைவாக சம்பாதித்து விட வேண்டும் என்ற அந்த ஆசையும் அவாவும் தான் மனிதனை தூண்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே கட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைஸ மின் அமலின் யுகர்ரிபு மினல் ஜன்னah இல்லா கத் அமர்துகும் பிஹி. ஒரு மனிதனை சுவர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹு தாலா எவற்றை ஏவி இருக்கின்றானோ அவற்றை செய்வதனூடாகத்தான் அல்லாஹு தாலா அந்த மனிதனை சுவர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்கிறார். அதே நேரத்தில் ஒரு மனிதனை நரகத்தின் பக்கம் நெருக்கக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னால், அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு தாலா எந்த விடயத்தை தடுத்திருக்கிறானோ அதனை அவன் ஆசையோடு செய்கிறான். அல்லாஹு தாலா தடுத்த விடயத்தை தனது உள்ளத்திலே பாரமாக எடுக்காமல் அதனை செய்யக்கூடியவனாக மாறிவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்ததை செய்வதனூடாக அவன் நரகத்தின் பக்கம் மனிதன் நெருங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா எந்த ரிஸ்கை நாடு இருக்கிறானோ அந்த ரிஸ்க் அவனுக்கு வந்து கிடைக்கின்ற வரைக்கும் அவன் ரிஸ்கை தேடுகின்ற விடயத்தில் அவசரப்பட்டு விட வேண்டாம். ஏனென்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே என்னிடத்திலே வந்து சொன்னார்கள், அல் காஃபி ரௌஇ, எனது உள்ளத்திலே போட்டுவிட்டு சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகின்ற காலமெல்லாம் லா யஹ்ருஜ மினத் துன்யா ஹத்தா யஸ்தக்மில ரிஸ்கஹா, உலகத்திலே ஒரு மனிதன் தனது உயிர் பறிக்கப்பட மாட்டாது எது வரைக்கும் என்று சொன்னால், ஹத்தா யஸ்தக்மில ரிஸ்கஹா, தனக்காக வேண்டி அல்லாஹ் விதியாக்கிய அந்த ரிஸ்கை அவன் முழுமையாக உலகத்திலே ஒன்று புசித்து அவன் வாழ்ந்து கழிக்கின்ற வரைக்கும் அவனுடைய உயிர் ஒருபோதும் உலகத்திலிருந்து கலட்டப்பட மாட்டாது. அப்படியாக அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் பொருளாதாரத்தை தேடக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வாஜ்மலு ஃபித் தலப், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய காரியங்களை கேட்பதாக இருந்தால் நல்ல முறையில் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி கேளுங்கள். உங்களுக்கு நீங்கள் கேட்டது வருவதற்கு தாமதம் அடைகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், ஆனால் அவனுக்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே தேவைகளை முன்வைக்கிறான், அந்த தேவைகள் கிடைப்பதற்கு தாமதமாக ஆகிறது. மனிதன் பொறுமை இழக்கிறான். நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன் அல்லவா, எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்று அவன் பொறுமையிலிருந்து பாவமான வழியின் பிரகாரம் அந்த பொருளாதாரத்தை அடைவதற்கு அவன் முயற்சி செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல யத்லுபுஹு பிமாசியத்தில்லா, கிடைக்கவில்லை என்பதற்காக பாவமான காரியத்தை கொண்டு உங்களுடைய ரிஸ்கை நீங்கள் தேட வேண்டாம். ஃபைன்னல்லாஹ லா யனாலு ஃபضலஹு பிமாசியத்திஹி, நிச்சயமாக பாவத்தினூடாக பெறப்படக்கூடிய எந்த ஒரு வருமானத்திலையும் அல்லாஹு தஆலா அவனுடைய பரக்கத்தை வைத்ததே கிடையாது. அந்த பரக்கத்தை விட அந்த பொருளாதாரம் அழிக்கப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை விட்டும் ஹராத்தை நோக்கி அவன் பயணிக்கிறான் என்று சொன்னால், நாம் சொல்லக்கூடிய 4 காரணங்களில் முதலாவது அல்லாஹ் மீதுள்ள அச்சமும் அவன் மீதுள்ள வெட்கமும் இல்லாதது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், விரைவாக அவன் பொருளாதாரத்தை சம்பாதித்து செல்வந்தனாக மாறிவிட வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் பேராசையும் உள்ளத்திலே குடிகொண்டதின் காரணமாக அவன் இப்படியாக நடந்து கொள்கிறான். மூணாவது சொன்னார்கள் அறிஞர் பெருமக்கள், மனிதனில் ஏற்படக்கூடிய போதும் என்ற மனம் இல்லாத ஒரு நிலைமையும் மனிதனை ஹராத்தின் பக்கம் தள்ளி கொண்டிருக்கிறது. நாங்கள் பொதுவாக தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பொன்னாக இருந்தாலும் அதுவும் போதும் என்ற மனதோடு இருக்க வேண்டும், மண்ணாக இருந்தாலும் அந்த மண்ணும் எனக்கு போதும் என்ற உணர்வோடு மனிதன் இருக்க வேண்டும். ஆனால் மனிதனை பேராசை என்கின்ற அந்த நோய் இருக்கிறது அல்லவா,
அந்த நோய் என்ன செய்கிறது? அவனை அந்த ஹராத்தின் பக்கம் தள்ளி கொண்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு உதாரணமாக ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். இரண்டு ஓநாய்கள் மிக பசியோடு இருக்கிறது, கடினமான பசி ஏற்பட்டிருக்கிறது, அது வேட்டையாடுவதற்காக வேண்டி வருகிறது. அந்த ஓநாயை ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆடு கட்டியிருக்கக்கூடிய ஒரு கொட்டிலில் ஆடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டை அந்த கடிப்பதற்காக பசியோடு உள்ள ஓநாய்களை அந்த மனிதன் அந்த கூட்டிலே அடைத்து விட்டால், அந்த பசியோடு இருக்கக்கூடிய ஓநாய் எப்படி அந்த ஆடுகளை தாறுமாறாக கடித்து குதறி தனது பசியை அது தீர்த்துக் கொள்ளுமோ, அது போன்றுதான் மனிதனுடைய பேராசை. உலகத்திலே தான் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையும் அவாவும் அவனை கண்பூக்கு தெரியாத அளவுக்கு பொருளாதாரத்தின் பக்கம் எப்படி அந்த ஆடுகளை அந்த ஓநாய்கள் துவம்சம் செய்து விடுமோ, அது போன்றுதான் இந்த மனிதனுடைய ஆசை, பொருளாதாரத்தை தேடுகின்ற அந்த ஆசை ஹராத்தின் பக்கம் மனிதரை கொண்டு சேர்த்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி தந்தார்கள். அன்பானவர்களே, இது மூன்றாவது ஒரு காரணமாக இருக்கிறது. மனிதன் ஹராமான சம்பாத்தியத்தின் பக்கம் செல்வதற்கான முதலாவது அல்லாஹ் மீதுள்ள பயமும் வெட்கமும் இல்லாதது, இரண்டாவது விரைவாக சம்பாதித்து விட வேண்டும் என்ற ஆசை, மூன்றாவது அதாவது போதும் என்ற மனம் இல்லாததும் மனிதனுடைய அடிப்படையான காரணமாக இருக்கிறது. நாலாவது விடயத்தை நாம் எடுத்துக்கொண்டால், நாலாவது ஹராம் ஹலால் பற்றிய தெளிவின்மையும் ஒரு காரணமாக இருக்கிறது. நான் ஹலாலாக சம்பாதிப்பது என்றால் என்ன, ஹராம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு வகையில் மனிதன் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். தனக்கு சந்தேகங்கள் வருகின்ற போது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அந்த சந்தேகத்தை நாம் சம்பாதிக்கக்கூடியது சில நிபுணர்களை இது ஹராத்தின் பக்கம் எங்களை கொண்டு போய் சேர்த்து விடுமா என்று மனிதனுக்கு சந்தேகம் வருமாக இருந்தால் அதை தீர்த்துக் கொள்வதற்கான எந்த விதமான உத்வேகமும் எந்த விதமான முயற்சியும் அவனிடத்தில் கிடையாது. இப்படி தெளிவின்மையின் காரணமாக எத்தனையோ மக்கள் ஹராமான சம்பாத்தியத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அப்படியான விடயத்தை கண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் ஒரு நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தூக்கத்தில் ஆனால் அவர்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் ஏற்படவில்லை. அங்கும் இங்குமாக புரண்டு படுக்கிறார்கள். நபிகளாருக்கு தூக்கம் வரவில்லை. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தூக்கத்திலே புரண்டு இருக்கிறீர்களே நபியே, உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டபோது, உங்களுக்கு ஏதாவது கண்ணூறுகள் கந்திருஷ்டிகள் ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் தூங்குகின்ற போது எனது படுக்கைக்கு கீழால் ஒரு ஈத்தம்பலம் ஒட்டியிருப்பதை நான் கண்டேன். அந்த ஈத்தம்பலத்தை எடுத்து நான் உண்டு விட்டேன். ஆனால் அந்த ஈச்சம்பலம் சில நேரம் சதகாவினுடைய பொருளாக இருக்குமோ என்ற அந்த அச்சம் எனது உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணமாக எனக்கு தூக்கம் வரவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள் என்றால், ஒரு ஈச்சம்பலம், சந்தேகத்துக்கிடமான ஒரு ஈச்சம்பலம், அதுவும் நபி அவர்களுடைய உடம்பிலே சேர்ந்து விட்டது. நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அல்லவா? இருந்தாலும் கூட அது ஹராமான ஒரு பொருளாக இருந்தால் அது எனது உடம்பில் சேர்ந்து விட்டது அல்லவா என்ற அந்த அச்சமும் அந்த பயமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவில் தூங்க விடவில்லை என்று சொன்னால், அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நமது பொருளாதாரத்துடைய நிலைமையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நாங்கள் அறியாமல் எத்தனைய விடயங்களை செய்கிறோம். ஆனால் நாங்கள் ஆழமாக நன்றாக உறங்குகிறோம். நாங்கள் ஒரு கணம் சிந்திப்பது கிடையாது. இன்றைய வியாபாரத்தை பற்றி, இன்று நான் செய்த வியாபாரம் இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்குமா? இந்த வியாபாரம் என்னை சித்திகங்கள் சுஹதாக்கள் என்ற அந்த நல்லவர்களுடைய பட்டியலில் கொண்டு போய் சேர்க்குமா? அல்லது நான் நரகத்தில் சென்று விடுவேனா என்ற ஒரு உணர்வு கூட நமது சிந்தனையில் வருவது கிடையாது. அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய சிறிய வருமானமாக இருந்தாலும், நான் சிறிய தொழில் செய்வதாக இருந்தாலும், நான் கூலி தொழில் தான் செய்வதாக இருந்தாலும், நான் செய்யக்கூடிய பெறக்கூடிய சம்பளத்துக்கு ஏற்ப வேலை செய்கிறேனா என்றும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக வியாபாரிகளை மாத்திரம் நாம் சொல்வதில்லை. தொழில் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த தொழிலில் அவர் பெறக்கூடிய அந்த இலாபமும் அவன் பெறக்கூடிய அந்த சம்பளமும் நான் பெறக்கூடிய சம்பளத்துக்கு தகுமானதாக, போதுமானதாக நான் வேலை செய்கிறேனா என்று மனிதன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் வந்த அந்த சஹாபாக்களுடைய நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வாழ்க்கையை பார்த்தால் சில சஹாபி பெண்களுடைய அந்த வார்த்தையை பற்றி ஹதீஸ்கள் பதிவு செய்திருக்கிறது. சில சஹாபி பெண்கள் தனது கணவன்மார்களை காலையிலே வேலைக்கு அனுப்புகிற நேரத்தில், தொழிலுக்காக வேண்டி அனுப்புகின்ற போது சொல்லி அனுப்புவார்களாம், நாங்கள் உங்களிடத்திலே ஹலாலான உணவை தான் எதிர்பார்க்கிறோம். இன்னா நஸ்பிரு அலல் ஜூ வலா நஸ்பிரு அலன் நார்.
சொல்கிறார், நாங்கள் உலகத்திலே பசியோடு இருந்து பொறுமை செய்து கொள்வோம், ஆனால் ஹராமான சம்பாத்தியத்தை தந்து எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த நரகத்தினுடைய நெருப்பில் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது என்று சில சஹாபி பெண்கள் தனது கணவன்மார்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்றால், அன்பானவர்களே, அந்த சஹாபி பெண்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய அந்த வார்த்தைகளும் நமது உள்ளத்தில் சாதாரணமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும். பெறக்கூடிய வருமானத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பில் வருகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற போது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மனிதர் பால் அருந்துவதற்காக ஒரு கப் பாலை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரு கோலை வழங்கப்படுகிறது. அந்த பாலை குடிக்கிறார்கள். குடித்ததற்கு பின்னால் கேட்கிறார்கள், இந்த பால் எங்கிருந்து வந்தது? நமக்கு யாராவது ஒன்று கொடுத்து விட்டால் அவருக்கு எப்படி கிடைத்தது என்று நாம் சிந்திப்பது கிடையாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர் கேட்டார்கள், இந்த பால் எங்கிருந்து கிடைத்தது என்று அந்த மனிதரை பார்த்து கேட்டபோது அந்த மனிதன் சொன்னான், நான் ஒரு வீதியால் ஒரு இடத்தினால் சென்று கொண்டிருக்கின்ற போது சதக்காவுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. அந்த ஒட்டகங்களுடைய பால் கறக்கப்படாமல் அப்படியே இருந்தது. அந்த பாலை கறந்துதான் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார், அந்த பாலை உங்களுக்கு நான் கொண்டு வந்து தந்தேன் என்று அந்த மனிதன் சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஞ்சலப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். தனது 2 விரல்களையும் தனது வாயிலே அனுப்பி அந்த பால் முழுவதையும் வெளியில் எடுத்து வாந்தி எடுத்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி அந்த உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை நமது உடல் ஹலாலாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு குறியாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய இந்த வாழ்க்கையினுடைய சுருக்கமாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் சில மனிதர்களை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. அவருடைய ஹராமும் ஹலாலும் கடந்த சில நேரங்களிலே ஹராத்தோடு மாத்திரமுள்ள வருமானம் உள்ளவர்களாக எத்தனையோ பேர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சில நேரங்களிலே நற்காரியங்களில் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வரக்கூடிய வருமானம் ஹராமானது, பெறக்கூடிய வருமானம் ஹராத்தினுடைய புறத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதனூடாக செய்வது சில நற்காரியங்களாக இருக்கிறது. அந்த நற்காரியத்துக்கு எந்த விதமான பெருமானமும் கிடையாது. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஒரு மனிதர் ஹராமாக சம்பாதிக்கிறார், ஆனால் ஹலாலாக செலவழிக்கிறார். ஹராமாக சம்பாதிக்கிறார், ஹலாலாக செலவழிக்கிறார், நற்காரியங்களில் செலவழிக்கிறார். இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டபோது சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் சுத்தமான ஆடையை சிறுநீரை கொண்டு சுத்தம் செய்வதற்கு சமம் என்று சொன்னார்கள். வரக்கூடிய வருமானம் அது நஜீஸாக இருந்தால், ஹராமானதாக இருந்தால் அதனை நல்ல விடயத்துக்கு அவன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதர் சிறுநீரை கொண்டு தனது ஆடையை சுத்தம் செய்தால் எப்படி அது சுத்தமாக மாட்டாதோ அது போன்றுதான் பெறக்கூடிய வருமானம் ஹராமாக இருந்து கொண்டு அதனை நாங்கள் மஸ்ஜிதுக்கு செலவழித்தாலும், ஏழைக்கு கொடுத்தாலும், நற்காரியங்களுக்கு செலவழித்தாலும் அதனூடாக எந்த வகையான நன்மைகளையும் நாம் பெற முடியாது என்பதை இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வார்த்தையினூடாக நாம் விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ஒரு கணம் சிந்திப்போம். நமது வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திப்போம். உலகத்தில் வாழக்கூடியது ஒரு குறுகிய காலமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நமது உடல் ஹலாலாக வளர்க்கப்பட வேண்டும். நமக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகள் ஹலாலானவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, வலதின் சாலிஹின் யதுஊலா, தனக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய நல்ல குழந்தையை மனிதன் விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய நல்ல குழந்தையாக அவன் மாறுவதற்கு அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் கொடுக்கக்கூடிய அந்த உணவும், நாம் கொடுக்கக்கூடிய உடையும், நாம் கொடுக்கக்கூடிய செலவினங்களும் அது ஹலாலானதாக இருந்தால்தான் நாம் மண்ணறைக்கு சென்றாலும் நமக்காக வேண்டிய அந்த குழந்தை அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறது என்று சொன்னால் அந்த பெருமானம், அந்த துஆவினுடைய அந்த பிரயோசனம் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சாலிகான குழந்தையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஹராத்தை கொடுத்து விட்டு வளர்த்து விட்டு சென்றால் நாங்கள் மறுமையில் கையேந்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அன்பானவர்களே, நமது வருமானத்தை பற்றி நாங்கள் சிந்திப்போம். இறுதியாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் செய்து இந்த குத்பாவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இமாமுனா ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபுல் மஆலி என்று சொல்லக்கூடிய, அதாவது உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை, இஸ்லாமிய ஃபிக்ஹினுடைய அடிப்படை மூலாதாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபை எழுதிய அந்த இமாமை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு பதியப்படுகிறது. அந்த இமாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே மஸ்ஜிதிலே மக்களுக்கு மத்தியிலே மார்க்க உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது அப்போது ஒரு மனிதர் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆனால் இமாம் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் சற்று தடுமாறுகிறார்கள். அப்போது அவருடைய மாணவர்கள் ஒருவர் கேட்கிறார்,
இமாம் அவர்களே, நீங்கள் தான் மிக திறமையானவர்களாக இருக்கிறீர்களே, உங்களிடத்திலே கேள்வி கேட்டால் ஏன் இந்த இடத்திலே இப்படியான ஒரு தடுமாற்றம், ஏன் இப்படி ஒரு திடுக்கம் என்று கேட்டபோது அப்போது சொன்னார்கள், இந்த திடுக்கத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் சிறு பிள்ளையாக, நான் குழந்தையாக இருக்கின்ற போது எனது தாய் வீட்டிலே சமைத்துக் கொண்டிருந்தால் நான் அழுது கொண்டிருந்தேன் பசியினால். அப்போது எனது அயல் வீட்டுக்கார பெண்மணி, அதாவது அடிமை பெண்மணி எனது வீட்டுக்கு வந்திருந்தார். நான் பசியோடு அழுகிறேன் அல்லவா, அந்த பசியை போக்குவதற்காக அந்த அயல் வீட்டுக்கார அடிமை பெண் என்னை தூக்கி அவள் பாலூட்டினால், அந்த பாலூட்டப்பட்டதின் பின்னால் எனது தந்தை அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், எனது குழந்தைக்கு பாலூட்டியது யார் என்று கேட்டபோது அப்போது அந்த பெண்மணி சொல்கிறார், நான் தான் பால் ஊட்டினேன். ஆனால் அந்த அல்லாமா ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்மணி அயல் வீட்டுக்காரருடைய அடிமை பெண்மணியாக இருக்கிறார். அந்த அடிமை பெண்மணி எமது பிள்ளைக்கு பால் ஊட்டுவதற்கு எந்த வகையான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அப்படியாக இருந்தால் அவள் ஊட்டிய பால் ஹராமாக இருக்கிறது. அந்த பாலை எனது குழந்தை அறிந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய அந்த இரத்தத்தில் அது ஹராம் சேர்ந்து விட்டது அல்லவா? உடனடியாக தனது குழந்தையை தூக்குகிறார்கள், 2 கால்களையும் பிடித்து தலைகீழாக குலுக்குகிறார். ஏன் என்று சொன்னால் அந்த பால் முழுவதும் வெளியில் வந்துவிட வேண்டும், ஹராம் சேர்ந்து விட்டது என்பதற்காக குலுக்கி வெளியில் எடுக்கிறார். நான் பசியோடு இருந்ததின் காரணமாக நான் குடித்த அனைத்து பாலும் என்னால் வெளியில் எடுக்க முடியவில்லை, வெளியில் வரவில்லை. அதில் இருந்த 1-2 சொட்டுக்கள் தான் இப்போது நான் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு முழுமையாக பதில் செய்ய முடியாமல் நான் தடுமாறுவதற்கான காரணம் அந்த ஒரு சொட்டு பாலினுடைய அந்த ஹராம் கலந்ததினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் என்று இமாம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். என்றால் அன்பானவர்களே, நாம் நமது குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிறோம் அல்லவா, நமது மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் எனது குழந்தை பாலூட்டப்படுகிறது என்று சொன்னால் ஹராத்தின் மூலமாக பெறப்பட்ட வருமானத்தின் மூலமாக அந்த குழந்தைக்கு பாலூட்டப்படுமாக இருந்தால் அந்த குழந்தையும் ஹராத்தை உண்டுதான் வளர்கிறது என்பதை நமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் சொல்வது நமது சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கிறது, ஆனால் சில நேரங்களிலே எங்கிருந்தாவது எப்படியாவது ஹராம் கலப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று ஒரு கணம் சிந்திப்பதற்கான ஒரு சிந்தனைக்குரிய நேரமாகத்தான் இந்த குத்பாவை நாம் அமைத்திருந்தோம். ஆகவேதான் நமது வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் ஆக்கிக் கொள்வோம். அதே நேரத்தில் எதிர்வரக்கூடிய மே தினம், அதாவது மே மாதம் 1வது தினம் உலகளாவிய ரீதியில் பொதுவாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. நாங்கள் எங்களுக்கு கீழால் தொழில் செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள். பிரான்சிய புரட்சிக்கு பின்னால் உருவாக்கப்பட்டதுதான் தொழிலாளர் உரிமையாக இருக்கிறது. ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலாளர்களுடைய உரிமையை பற்றி மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். வேர்வை காய்வதற்கு முன்னால் அவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மிக சூடான ஒரு காலம், உஷ்ணமான ஒரு காலம், எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காலம். ஆனால் எமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களும் அப்படியான ஒரு சிரமத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகளை நாங்கள் நிரப்பமாக கொடுப்பதோடு பகல் நேரங்களில் அவர்களுக்கு முடியுமான வேலைகளை மாத்திரம் நாம் வாங்கிக் கொள்வோம். அவர்களுக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத, அவர்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கான பகல் நேரத்திலே அவர்களுக்கான சிறிது நேர ஓய்வையும் நாம் இந்த தொழிலாளர் உரிமை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்று இந்த குத்பாவின் ஊடாக சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காத்தாங்குடி ஜம்மியத்துல் உலமாவினுடைய சமூக மேம்பாட்டு குழுவினூடாக இரத்த தான முகாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறன. உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம் என்ற அடிப்படையில் எத்தனையோ மக்கள் இரத்தத்துக்கான தேவையோடு இருக்கிறார்கள். பலம் பொருந்தியவர்கள், சக்தி பெற்றவர்கள், முடிவானவர்கள். நாங்கள் அதற்கான உதிரத்தை கொடுத்து உயிர்களை பாதுகாப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. உலகத்தில் ஒரு உயிரை வாழ வைத்தவர் ஒரு சமூகத்தை வாழ வைத்தவருக்கு சமம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஆகவே முடிவானவர்கள், சக்தி பெற்றவர்கள் அந்த இரத்த தான முகாம்களிலும் போய் கலந்து கொண்டு உங்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் எமது ஊரிலே அதிகமான திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திருமணத்தை பற்றி சென்ற வருடம் மிக அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒழுங்குகள் காத்தாங்குடி ஜம்மியத்துல் உலமாவினூடாக முன்வைக்கப்பட்டும் இருக்கின்றன. ஆகவேதான் நடக்கக்கூடிய திருமணங்களை நடத்தக்கூடியவர்களும் இஸ்லாமிய ஷரியத்துக்கு உட்பட்ட அமைப்பில், ஆடம்பரம் இல்லாமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பில் திருமணங்களை அமைத்துக் கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் இங்கு பேசப்பட்ட விடயங்களை, நல்ல விடயங்களை பொருந்திக் கொண்டு அதன்படி அமல் செய்து உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து மறுமையிலும் அந்த அழகிய சுவர்க்கத்தை கண்டு மனமகிழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الإخوة المؤمنون أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى أساس لكل أمور فقد قال الله عز وجل في كتابه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيا أيها الإخوة المؤمنون فواجب علينا اتباع السنة النبوية إن أحسن الكلام كلام الله الملك العلام فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين بارك الله لي ولكم بآياته وذكر الحكيم ونفعني وإياكم بهدى كتابه المستقيم أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله مزيل الكربات وفارج الملمات ومنفش الشدائد والمصيبات وقاضي الحاجات والصلاة والسلام على هذه البرية وأزكى البشرية والذي حذر لنا من أسباب العقوبات وبين لنا من موجبات السلامة والرحمات أما بعد فيا أيها الإخوة المؤمنون